வணக்கம் என் அன்பான உறவுகளே. நான் உங்கள் ஹரிஹரன் பிள்ளை, வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மற்றும் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் பேசுகிறேன். கடந்த 8-9 மாதங்களாக மாநாடு நடத்துவது என்பது குறித்து பல கட்ட ஆலோசனை நடத்தி ஒருங்கிணைந்து வேளாளர் பண்பாட்டு நலசங்கம் என்கிற ஒரு ஃபெடரேஷனை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஃபெடரேஷனில் எல்லா சங்கமும் உறுப்பினராக இருக்கிறாங்க. அதனுடைய ஒப்புதலோட எல்லா சைவ வேளாளர் சங்கத்திலேருந்து, சோழிய வேளாளர் சங்கத்திலேருந்து, கார்காத்தார் சங்கம் உட்பட, துளுவ வேளாளர் சங்கம், முதலியார் சங்கங்கள், கொங்கு சங்கங்கள் உட்பட அனைத்து வேளாளர் சங்கங்களும் ஒருங்கிணைந்து மாநாடு நடத்துவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு பல கட்ட தேதிகள் மாற்றத்திற்கு பின்பு 17/8/2025 மாநாடு நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருச்சியில். திருச்சியில் இன்னொரு குரூப்பு, நாங்கள் தலைமையில் என் தலைமையில் தான் மாநாடு நடத்தணும்னு சொல்லி ஒரு குரூப்பு அடுத்த கட்ட ஆலோசனை நாங்கள் போடுறோம்னு சொல்லி 23ஆம் தேதி அன்னைக்கு ஆலோசனை போடுறேங்கிறாங்க. இந்த அரங்கத்தில் கூட்டத்தை நிரப்பி என் தலைமையெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கிறதெல்லாம், இந்த கதையெல்லாம் வெட்கக்கேடு. இது ஏமாற போகிறது வெள்ளாளர் சமுதாயம் தான் ஒட்டு மொத்தமாக. ஏற்கனவே பேர் பிரச்சனையில் இதே மாதிரி திருச்சியில் 2 கூட்டம் நடந்துச்சு, 2 ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அடுத்த ஒரே வாரத்தில் பேர் மாறி போணுச்சு. அப்படி பட்டும் திருந்தாமல் தன்னிச்சையாக தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும், தான் தலைமையை தான் ஏற்றுக்கணும்னு பல வருட காலமாக சமுதாய அடையாளத்தை அழிச்சிட்டு மறுபடியும் அடுத்த சங்கதிகளும் வளர விடாமல் அடையாளத்தை அழிக்கிறதின் நோக்கம் என்ன? எதற்காக இந்த இது? ஹரிஹரன்கிற என்னை எதிர்க்கவா? ஏன் தலைமை? அப்படி பார்த்தா என் தலைமையும் இல்லையே மாநாட்டில். சோழிய வேளாளருக்கு பிரதிநிதித்துவம், சைவ வேளாளருக்கு பிரதிநிதித்துவம், கார்காத்தாருக்கு பிரதிநிதித்துவம், எல்லா சங்கத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க. இதை விட உச்சகட்டமாக சோழிய வேளாளர் மிக முக்கிய மூத்த முன்னோடி எக்ஸ்எம்எல்ஏ ஐயா கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ ஐயா அவர்களை கௌரவ தலைவராக, மாநாட்டின் கௌரவ தலைவராக போட்டிருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு அடுத்து இளைஞர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு வேலை செய்வதற்கு. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஊக்குவிக்கிறதுக்கு பதிலாக 2ஆ போட்டு என்னைய மாநாட்டு தலைமையாக போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு கேட்டு வாங்கிறதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்படி தனித்துவத்தோட என் தலைமை தான்னு தனித்து நின்று பேரை இழந்தது போல வேற என்னத்தன்னும் இழக்கிறதுக்கு இருக்கு சமுதாயத்தில். மக்களே, சோழிய வேளாளர், குறிப்பாக சோழிய வேளாளர் மக்களே, நம்ம இப்பயும் ஒருங்கிணைலைன்னா எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாமல் அரசியல் அனாதையாகவும் பொருளாதாரத்தில் இதை விட இன்னும் கீழ் நோக்கி தான் போவோம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வெள்ளாளனும் கோடீஸ்வரம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த விளிம்பு தட்டு மக்கள் இருக்கிறான், அந்த விளிம்பு தட்டுக்கு கூட போக முடியாது இன்னும் கொளுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களும் ஒன்று இருக்கான். அவனை எப்போ பொருளாதாரத்தில் ஏற்றி விடுறது? இதுக்கான திட்டங்கள் அவ்வளவு இருக்கு. ஏற்கனவே அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் பேசணும்னா இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய ஆதாரங்களோடு கூட பேசலாம். பட் ஆனால் இப்போ பேச வேண்டிய தருணம், இப்போ பேச வேண்டிய விவாதங்கள் அது கிடையாது. மாநாடு நடத்துவதன் மூலமாக நம்ம இழந்த பெயர் அடையாளத்தை மீட்பது, அதை தாண்டி நம் சமுதாயத்திற்கு மத்திய மாநில அரசுகளிடம் இருந்து பெற வேண்டிய சலுகைகள் அவ்வளவு இருக்குது. இடபிள்யூசி இருக்குது. சமுதாய சாதி பெயரை வேளாளர் என்கிற ஒரே சாதியின் பெயராக மாற்றி அறிவிப்பதற்கு இந்த மாநாடு தான் வழி. இதையும் 2ஆக்கி போட்டால் நீங்களே ஒன்றா இல்லை, எதுக்கியா நீங்கள் கேட்குறீங்கன்னு காரி துப்பிட்டு போயிடுவான். யோசனை பண்ணுங்க. தனியாக போடணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட நீங்களே கேளுங்க, ஏன் எதற்காக இந்த பாகுபாடுன்னு சொல்லிட்டு ஒருங்கிணைஞ்சு போட சொல்லுங்க. கேட்டால் சோழிய வேளாளருக்கு மட்டும்தாங்கிற மாதிரி போட்டாங்கன்னா அது வேளாளர் சமுதாய சாதியில் வேளாளருங்கிற ஒரே சாதி பெயரை நம்மளால எடுக்க முடியாது. இது என்னுடைய கருத்து. கருத்துக்கு மாற்று கருத்து யார் சொன்னாலும் தாராளமாக சொல்லுங்கள்.